ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃபேண்டசி அப்புறம் ஒரு க்ரீப்பியான ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி மத்திய பிரதேஷில் ஒரு குட்டி கிராமத்தில் நடக்குது. அந்த கிராமத்தில் நைட்டு 10 மணிக்கு அப்புறம் யாருமே வெளியே வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் காட்டு மிருகங்களோ இல்லை திருடர்களோ கிடையாது. அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு கடைசி வீடு தான் அதுக்கு காரணம். அந்த வீடு ஒரு பாட்டியோடது. அந்த பாட்டியோட பேர் மார்த்தா. அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவங்க தனியாக அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க கிராமத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளாக கிராமத்தில் சில வித்தியாசமான பேச்சு ஆரம்பிச்சிச்சு. எம்டியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் லைட் எரியுது. பாத்திரம் எல்லாம் கீழே உழுகிற சவுண்டு கேட்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சில ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. அந்த குடும்பத்தில் ராஜ், அவரோட ஒய்ஃப் ஆஷா, அவங்களுடைய 14 வயசு பொண்ணு ஆனா இருந்தாங்க. முதல்ல ஒரு வாரம் எல்லாம் நார்மலாக தான் போச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வீட்டில். டெய்லி மார்னிங் ஆனா கிச்சன் விண்டோ ஓப்பனாக இருக்கிறத பார்த்தா. நைட்டு லாக் பண்ணியிருந்தாலும் மார்னிங் தானாகவே ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதை கவனிச்சா. ஒரு நாள் மத்தியானம் வீட்டோட என்ட்ரன்ஸில் இருந்து ஸ்டேர் கேஸ் வரைக்கும் மண் காலடி தடமாக இருந்துச்சு. ஆனால் அந்த காலடி தடம் பாதியிலேயே முடிஞ்சிடும். ஸ்டேர் கேஸ் மேலே இருக்காது. திரும்பி வெளியே போனதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்காது. ராஜ் முதல்ல ஆனாவை தான் சந்தேகப்பட்டு கேட்டார், இதை பண்ணது நீ தானேன்னு. ஆனால் ஆனா அது நான் பண்ணதில்லைன்னு சொல்லிடுவான். ஒரு நைட் ஆனாக்கு யாரோ அவங்க ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி நடந்து வர்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அவள் ரூமில் தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது கதவை தட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் யாரும் தட்டவே இல்லை. ஆனா பயந்து போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு டிசைட் பண்ணான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹால் வேலை யாருமே இல்லை. மார்னிங் எழுந்த உடனே அவள் ரூம் முன்னாடி ஒரு பழைய சில்வர் கீ இருந்துச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாள் அப்புறம் ஆனாவோட பெட்ரூம் கபோர்ட் பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சா. அது ஒரு கபோர்ட் பின்னாடி மறைஞ்சு இருந்துச்சு. ஆனா ரூம் கிட்ட கடந்த சில்வர் கீழே அந்த ரூமை ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. உள்ளே போன உடனே பழைய ஃபர்னிச்சர்ஸ், உடஞ்ச டாய்ஸ், ஓல்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ், மார்த்தா எழுதின நிறைய டைரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா க்யூரியாசிட்டியில் அதை படிக்க ஆரம்பித்தான். டைரிஸில் மார்த்தா ஒரு அனாதை பொண்ணை அடாப்ட் பண்ணது தெரிய வந்துச்சு. அவளோட பேர் லில்லி. லில்லி ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அறிவாளியும் கூட. அவளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் மார்த்தா ஒரு நாள் லில்லி தனியாக யார்கிட்டையோ பேசுகிறத நோட் பண்ண ஆரம்பித்தான். அவள் சும்மா விளையாடுறான்னு அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் லில்லி நைட்டு காணாமல் போயிட்டா. அப்போ மார்னிங் தான் திரும்பி வீட்டுக்கு வந்தா. மார்த்தா கேட்டாங்க, லில்லி எங்கே போயிருந்தேன்னு. லில்லி சிரிச்சுட்டே ஒரு வார்த்தை தான் சொன்னான், மரத்து கீழே இருக்கிற பையனோட விளையாட போயிருந்தேன்னு. ஆனால் அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மரமும் இல்லை. கொஞ்சம் மாதம் அப்புறம் லில்லி காணாமல் போயிட்டான். போலீஸ் எவ்வளவோ லில்லியை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியலை. மார்த்தா அவங்க சாகிற வரைக்கும் அவளை தேடிட்டே தான் இருந்தாங்க. ஆனாக்கு இது மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சாயங்காலம் வீட்டு பின்னாடி இருக்கிற காலியான கிரவுண்டுக்கு போனான். அங்கே ஒரு பெரிய பேனியன் மரம் இருந்துச்சு. ஆனால் கிராமத்தில் யாருமே அந்த மரத்தை பற்றி பேசினதே கிடையாது. மரத்துக்கு கீழே பழைய ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். அவன் ஆனாவை பார்த்து சிரிச்சுட்டே கேட்டான், ஏன் நீ வர்றதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னான். ஆனா பயந்துட்டா. கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள அந்த பையன் காணாமல் போயிட்டான். வீட்டுக்கு வந்த அப்புறம் ஆனா அப்பா அம்மா கிட்ட மரத்தை பற்றி கேட்டா. அவங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகி எந்த மரம் அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிரவுண்டில் மறுபடியும் போய் பார்த்தா. அங்கே மரமே இல்லை. ஆனா இதெல்லாம் என் இமேஜினேஷன் தான்னு நினச்சான். அந்த ரூமில் இருக்கிற டைரியை படித்ததில் இருந்து இப்படி தான் நடக்குதுன்னு நினச்சான். அந்த நைட் ஆனா ட்ரீமில் லில்லி வந்தான். அவள் அழுதுகிட்டே சொன்னான், அவன் கூட விளையாடாத அப்படின்னு. ட்ரீம் முடியும் போது லில்லி கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் பயங்கரமான சம்பவங்கள்லாம் ஆரம்பிச்சிச்சு. நைட்டு ஃபர்னிச்சர்ஸ் தானாக மூவ் ஆகும். டோர்ஸ் தானாகவே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். எம்டி ரூமில் இருந்து சிரிப்பு சவுண்ட் வரும்.
வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஆனா அவங்க அப்பா வீட்டில் செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டால் பண்ணணும்னு டிசைட் பண்ணார். கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஆனால் மார்னிங் கேமராவில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. மார்னிங் வந்து கேமராவில் பார்த்தா லிவிங் ரூமில் இருந்த எல்லா சேர்ஸும் தானாகவே மூவ் ஆச்சு. யாருமே அதை மூவ் பண்ணவே இல்லை. ஆனாவோட அப்பாவுக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குன்னு. ஆனாவோட ஃபேமிலி உடனே வீட்டை காலி பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. பேக்கிங் பண்ணும்போது ஆனா ரூம் ஷெல்ஃபில் இன்னொரு டைரி கண்டுபிடிச்சா. அது மார்த்தாவோடைய கடைசி டைரி. அதில் எழுதி இருந்துச்சு, இப்போ தான் அந்த பையன் யாருன்னு புரியுது. அவன் ஒரு சின்ன பையன் இல்லை, அவன் ஒரு பேய். தனியாக இருக்கிற பசங்களை மரத்துக்கு கீழே விளையாட கூப்பிடுவான். அப்புறம் அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களோட சோலை எப்பயுமே விட மாட்டான். லில்லியும் அப்படி தான் போனான். நான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. இப்போ அவன் வேற ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை படித்த உடனே ஆனா ரொம்ப பயந்துட்டான். ஆனாவோட ஃபேமிலி உடனே காரில் கிளம்புனாங்க. ஆனா கடைசியாக ஒரு தடவை கிரவுண்டை பார்த்தா. அப்போது அந்த பேனியன் மரத்தை மறுபடியும் பார்த்தா. இப்போ அந்த பேனியன் மரத்துக்கு கீழே நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள் நின்றுட்டு இருந்தாங்க. சிலர் சிரிச்சுட்டு இருந்தாங்க, சிலர் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள லில்லியும் இருந்தா. அந்த பையன் ஆனாவை பார்த்து சிரித்தான். அதை ஆனாவோடைய அப்பாவும் பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே ஆனாவோட அப்பா ஆனாவை காருக்குள்ளே ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஹைவே ரீச் ஆனதும் சடனாக ஆனா பக்கத்தில் யாரோ உட்காந்துருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா மெதுவாக திரும்பி பார்த்தா. அது அந்த பையன்தான். அவன் சிரிச்சுட்டே சொன்னான், நான் சொன்னேன்ல இப்போ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அடுத்த செகண்ட் கார் கண்ட்ரோல் இழந்து ஒரு மரத்தில் மோதிருச்சு. 1 மணி நேரம் அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்தாங்க. ஆனாயோட அப்பா அம்மா உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் ஆனா காணாமல் போயிட்டா. போலீஸ் எவ்வளவோ தேடி ஆனாவை கண்டுபிடிக்க முடியலை. ஒரு பிளட் இல்லை, கிட்னாப் ஆன எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. கடைசியில் கண்டுபிடிச்சது ஒரே விஷயந்தான், கார் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருந்த ஒரு குழந்தையோட மண் காலடித்தடம். இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நடு ராத்திரி சில நிமிஷத்துக்கு ஒரு பெரிய பேனியன் மரம் தெரியும். அந்த மரத்துக்கு கீழே இருந்து யாராவது உங்கள் பேரை கூப்பிட்டா திரும்பி பார்க்காதீங்க, பதில் சொல்லாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டாடா, பை பாய்.